அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் ஏடிஏ அப்படின்னு ஒரு எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணோம். நம்ம விளம்பரத்தெல்லாம் பார்க்குற மாதிரி ஃபுல் லென்த் பேஸ்ட்லாம் வச்சு காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி ப்ரெஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு காஃபி சாப்பிட்றதும், டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்லாம் கேட்குறாங்க. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்னால வரக்கூடிய துர்நாற்றம், வேப்பங்குச்சியில் தான் ப்ரெஷ் பண்ணுவேன் அப்படின்னா அது ஆஸ் அ டென்டிஸ்டாக. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஜித் ஜீவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர் எந்த துறையில ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறத நான் சொல்றதை விட அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே நம்மளுக்கு பல் துறை, பல்ல ஒரு சிகிச்சை பண்ண போறோம் அப்படின்னாலே பல் டாக்டர், டென்டிஸ்ட்னு சொல்லி முடிச்சிருவோம். அதுல இன்னும் எத்தனை துறைகள் இருக்கு? நீங்க எந்த துறையில ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க சார். ஆமாம், பொதுவாகவே பல் மருத்துவர் அப்படின்னாவே பல் டாக்டர், பிடிஎஸ் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ நான் 5 வருஷம் பிடிஎஸ் படித்தேன். அதை முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிற எம்டிஎஸ், அதில் ஆர்த்தோடான்டிக்ஸ் அண்ட் டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவில் படிச்சிருக்கேன். அதாவது என்னென்னா, பல் மற்றும் தாடை சீரமைப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தோடான்டிஸ்ட்டை. உங்கள் பல் வரிசையாக இல்லை, முன்ன பின்ன இருக்குது, இல்லை பல்லுக்கு நடுவில் சந்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்வோம். அது பொதுவாகவே மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு ஓரளவு இருக்குது. அப்புறம் தாடை சீரமைப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட தாடை அமைப்பு, முக அமைப்பே மாற்றி அமைக்க முடியும். அதாவது நம்ம கீழ்த்தாடை ரொம்ப பின்னாடி இருக்குது, இல்லை மேல்தாடு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணோம். அதாவது வளர்கிற பருவத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதுதான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் ஆர்த்தோடான்டிஸ்ட் அண்ட் டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டயத்தில் நம்ம என்ட்ரி வந்துருக்கிறது ஒரு அடிஷ்னல் வேல்யூவும் ஆடட்னு சொல்ல வரேன். என்னென்னா, நம்ம இப்போ தான் ரீசெண்டாக மே 15 வேர்ல்டு ஆர்த்தோடான்டிஸ்ட் ஹெல்த் டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உலக பல் மற்றும் தாடை சீரமைப்பு நிபுணர்களுக்கான தினத்தை இப்போ தான் கொண்டாடிப்போம். ஸோ இந்த டயத்தில் வர்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நம்ம பொதுமக்களுக்கு ஆர்த்தோடான்டிஸ்ட்டை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வரதில் உங்களோட பங்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும் நம்புகிறோம். இப்போது நம்ம என்ன பற்றி பேசலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம பல் பராமரிப்பு கொடுத்த சந்தேகங்கள் எல்லாமே சார். இப்போ நார்மலாக எல்லாருக்கிட்டையும் கேட்குறதுன்னா, நாங்கள் ப்ரெஷ் பண்ணுறதே பெரிய விஷயம், அதுவும் 2 வேளை கூட ப்ரெஷ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் காலையில் ஒரு தடவை தான் ப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் பற்றி பேசலாம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வாயில யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம அதை கேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு ப்ரஷ் ஆகட்டும், பேஸ்ட், மவுத் வாஷ், இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதுல மெயினா யூஸ் பண்றது இந்த ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷை எப்படி செலக்ட் பண்ணணும் சார்? இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. பேம்பு ப்ரஷ் இருக்கு, அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் ப்ரஷ் இருக்கு. ஸோ இதை எப்படி யார் எந்தெந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரஷ் தான் பயன்படுத்தணும், இந்த கம்பெனி தான் பயன்படுத்தணுங்கிற ஐடியாலஜிக்குள்ளே நான் வர விரும்பலை. நான் அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் ஏடிஏ அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க ஒரு ப்ரஷ்ஷுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ப்ரஷ் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி இவ்வளோ லென்த்து தான் இருக்கணும், இத்தனை பிரிஸ்டில்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் வந்தாகணும். ஸோ எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ வேறு என்ன விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, கிட்ஸ் ப்ரஷஸ் இருக்குது. அது வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணணும், நம்ம விளம்பரத்தெல்லாம் பார்க்குற மாதிரி ஃபுல் லென்த் பேஸ்ட்லாம் வச்சு காட்டுவாங்க. ஸோ அவ்வளோ பேஸ்ட்டெல்லாம் தேவை கிடையாது. ஒரு பீ சைஸ் பட்டாணி அளவான பேஸ்ட்டை மட்டும் பயன்படுத்தினா போதும். ஐடியலாக ஒரு டைம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கன்வே பண்ணணும்னு விரும்புறது, காலையில் நைட் 2 முறையும் பல் விளக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் எவ்வளோ நேரம் விளக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ 2 minutes, ஐடியல் டைம் இஸ் 2 minutes. 2 நிமிஷம் நம்ம கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணி ஆகணும். ஸோ அதை பயன்படுத்தி எந்த ப்ரஷ் வேணால் பயன்படுத்தினாலுமே நமக்கு ரிசல்ட் ப்ரஷிங் டெக்னிக்கில் தான் இருக்குது. ஸோ ஐடியலான டெக்னிக் அப்படின்னா நாம் சஜஸ்ட் பண்ணுறது மாடிஃபைட் பேஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். ஆனால் அது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா பல வீடியோக்கள் யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் ப்ளஸ் 2 நிமிஷம் ப்ரஷிங், இதை பயன்படுத்தி எந்த பேஸ்ட் பயன்படுத்தினாலுமே நல்ல க்ளீனான நம்ம ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அதை தவிர இன்னொரு கொஸ்டின் கேட்டிங்க, நம்ம பவர்ட் டூத் ப்ரஷ்க்கும் மேனுவல் டூத் ப்ரஷ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க. அதாவது பவர்ட் ஆர் மோட்டர் டூத் ப்ரஷஸ் நிறைய கம்பெனிஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மெனி ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ட் டூத் ப்ரஷ்ல நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங் 2 minutes. நம்ம பொதுவாகவே நம்ம மக்கள் என்ன, காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு காஃபி சாப்பிட்றதும், ப்ளஸ் டிவி பார்த்துட்டே பல் வளர்க்குறது, இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கவங்க தான் நம்ம தமிழ்நாடு மக்கள். பொதுவாகவே இந்திய மக்கள் யாராக இருந்தாலுமே அதே ஐடியாலஜி தான் இருக்கும். ஸோ பவர் டூத் ப்ரஷஸில் பல மோடுகள் இருக்குது. ஸோ இந்த மோடை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 30 seconds பெர் குவாட்ரண்ட். ஒரு குவாட்ரண்ட்னா ஒரு சைடு, அடுத்த சைடுக்கு 30 seconds. ஸோ டோட்டலாக 2 minutes நீங்கள் வேணுமோ வேணாமோ நீங்கள் கவர் பண்ணி தான் ஆவீங்க. ஸோ அந்த டைம் அட்வான்டேஜை நம்மளால் அச்சீவ் பண்ணிக்க முடியும் மோட்டர் டூத் ப்ரஷில். அது இல்லாமல் சில மோட்ஸ் இருக்குது. ஒரு மேனுவலாக நம்ம இன் அவுட் இப்படி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மனிதரால் 200 to 300 தடவை மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ டைம் தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம
நம்ம ஃபிங்கர் இதெல்லாம் டயர்ட் ஆயிரும், ஸோ ஃபட்டிக் ஆயிரும். அதுவே மோட்டார் டூத் பிரஷில் அந்த மோட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4000 to 5000 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் கூட ஒரு நிமிஷத்தில் அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ண முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜஸ்னால வென் யூ யூஸ் பவர் டூத் பிரஷ் அந்த ரிசல்ட் பெட்டராக வருதுங்கிற சில ரிசல்ட் சொல்லுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதவே சொன்னதில் தான் ஸ்டிக் ஆன் பண்ண விரும்புகிறேன். எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன டெக்னிக் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ நேரம் சரியாக ப்ரஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஓகே சார், இப்போ நம்ம சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுல எந்த ப்ரஷ்ன்றதுல இல்லை, டெக்னிக்கில் தான் இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் ப்ரஷிங்கில் இன்னொரு மெயினான விஷயம் டூத் பேஸ்ட் இல்லையா? ஸோ நிறைய வருது, சால்ட் இருக்குது, இதில் கிராம்பு இருக்குது, துளசி இருக்குன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. டீத் ஒயிட்னிங்க்கு கூட தனியாக ஒரு பேஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு, கலர் கலராக இருக்குது. ஸோ எந்த மாதிரி டூத் பேஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும்? அதே தான், நான் மறுபடியும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்லாம் கேட்குறாங்க. பொதுவாகவே டூத் பேஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கணும்னு சில கண்டென்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே எல்லா டூத் பேஸ்ட்லையும் இருக்குது. அது தவிர சில விஷயங்கள் இப்போ சென்சிட்டிவ் டீத்துக்கான ஸ்பெஷல் டூத் பேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டூத் பேஸ்ட்டில் சில அடிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரான்சியம் குளோரைட், சோடியம் ஃப்ளூரைடுன்னு சொல்கிற ஒரு சில விஷயங்கள் ஆடடாக இருக்கும். அதை தவிர எல்லா டூத் பேஸ்ட்லேயுமே ஹியூமக்டன் அப்படின்னா நுர வர மாதிரி அந்த டூத் பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டால் நம்ம ஏஜனிங் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டு அப்ரேசிவ்னு சொல்லுவோம், அதுதான் டீத்தை நல்லா வெள்ளையாக்குறதுக்காக ஆகுது. ஸோ அப்ரேசிவ் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் டீத் வெள்ளையாகும். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் நம்ம டூத் பவுடர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ பேஸ்ட்டுக்கு வந்துட்டோம். டூத் பவுடர் யூஸ் பண்ணுற பல்லெல்லாம் பல இருக்கிறது நீங்கள் பொதுவாகவே கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அப்ரேசிவ் கண்டென்ட் ரொம்ப அதிகம். 70% 80% ஆஃப் அப்ரேசிவ் இருந்துச்சு. அப்போ பல்லு பலன்னு இருந்ததே தவிர அது மேலே உள்ள எனாமல்னு சொல்லுவோம், நம்ம மேல் பகுதி ஆஃப் த பல்லோட மேல் பகுதி வந்து கரைஞ்சிருது. ஸோ அதனால என்ன ஆயிருதுன்னா அந்த மாதிரி பேஸ்ட் வித் மோர் அப்ரேசிவ் கண்டென்ட் ஆர் டூத் பவுடர் வித் மோர் அப்ரேசிவ் கண்டென்ட் பயன்படுத்துகிற பல்லு வெள்ளையாகுமே தவிர அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கூச்சங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாகவே அப்ரேசிவ் கண்டென்ட் 15% 20% இருக்க மாதிரியான பேஸ்ட், கமர்ஷியலி அவைலபிள் பேஸ்ட் எது பயன்படுத்தினாலுமே நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க டூத் பவுடரில் வந்து இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி முன்னாடிலாம் இந்த சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க, செம்மண் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பழசெல்லாம் புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு இப்போ மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுது, வேப்பங்குச்சி பயன்படுத்துறது நல்லதுன்னு. இதெல்லாம் உண்மையிலேயே நல்லது தானா? இல்லை, அதே தான். மறுபடியும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம முன்னாடி காலத்தில் மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்தோம், ஓடி போயிட்டு இருந்தோம், நடந்து போய்கிட்டு இருந்தோம் ஒரு இடத்துக்கு. இப்போ நம்மளோட தேவைக்காக கார் உருவாயிடுச்சு. ஸோ இன்னமும் நான் மறுபடியும் மாட்டு வண்டியில் தான் பயணிப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஆமாம் ஹெல்த்தி தான், நடந்து போனால் ஹெல்த்தி தான், மாட்டு வண்டியில் பயன்படுத்தினா இயற்கைக்கு மாசுபடாது தான். அதுக்காக நம்மளால் அதை டெய்லி பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் லைக் கோயிங் பேக் டு வாட் ஹாஸ் பீன் டன் பிஃபோர். ஸோ அது தேவை கிடையாது. நம்ம இப்போதைக்கு அட்வான்டேஜ் வந்துருச்சு, நம்ம அந்த இதில் என்னென்ன இருந்ததோ அது இப்போ இருக்க பேஸ்ட்லையும் இருக்குது. அதை விட அதிகமாக நமக்கு தேவைப்படுற விஷயங்களும் சரியான அளவில் மெஷர் பண்ணி கலந்துருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இன்னமும் நான் வேப்பங்குச்சியில் தான் ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னா அது ஆஸ் அ டென்டிஸ்ட்டாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போது பேஸ்ட் ப்ரஷ்ஷை தாண்டி மவுத் வாஷ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகுது, ட்ராவலுக்கு, அந்த மாதிரி. அதில் நிறைய விஷயங்கள் அது நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. மவுத் வாஷ் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணுறது நல்லது தானா? ஆமாம், மவுத் வாஷுங்கிறது அதான் நான் சொன்னேன், இப்போ ஓடிக்கிட்டு இருக்க வேகமான காலகட்டத்தில் பாதி பேருக்கு ப்ரஷ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை மாதிரி தெரியுது. ஸோ மவுத் வாஷில் அதில் ரெக்கமெண்டட் அமௌண்ட்டுன்னு இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி மவுத் வாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ அவங்களே மூடியிலேயே மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கூட இவ்வளோ தண்ணி கலக்கணும்னு இருக்குது, எப்போ யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணுங்கிறது எல்லாமே அவங்களோட ரெக்கமெண்டட் வேல்யூ. அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டோம்னா எதுவுமே நமக்கு கேடு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு வருது அப்படின்னாவே, ஒரு விஷயம் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா பல லெவல் ஆஃப் டெஸ்டிங்கை முடிச்சுட்டு தான் வருது. அனிமல் டெஸ்டிங்லேருந்து ஹியூமன் டெஸ்டிங்கில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த மாதிரி பல லெவல் ஆஃப் ட்ரையல்ஸை முடித்து இது மனித பயன்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அது மார்க்கெட்டுக்கு வருது. சில பேர் இதை பயன்படுத்தினா கேன்சர் வரும், இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வருது, இந்த மவுத் வாஷ் பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு விடுறாங்க. ஸோ என்னென்னா ஒரு அரை மணி நேரம் இடைவேளை வேணும். நம்ம இப்போ குளோராக்சிடின் அந்த மாதிரி சில மவுத் வாஷ் கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பேரெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்காது. முடிஞ்ச அளவு அரை மணி நேரம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு அதுக்குமான இடைவெளி அரை மணி நேரம் விட்டு இது அடிஷ்னலாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அடிஷ்னல் எய்டாக தான் அதை பயன்படுத்துறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரஷிங் will have a better effect. நமக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கு ப்ரஷிங் வந்து நல்ல ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மஸ்ட் தேவை. அதுக்கு மேலே நம்ம இன்டர்டென்டல் க்ளீனிங் எய்ட்ஸ்னு சொல்லுவோம், ஃப்ளாசிங், அதை விட்டால் சில இன்டர்டென்டல் ப்ரஷஸ் அந்த மாதிரி அடிஷ்னல் இருக்குது. அதுபோல் மவுத் வாஷ் கேன் பி யூஸ்ட் அஸ் எ எய்ட். அதாவது இது ஒரு அடிஷ்னலாக ப்ரஷிங் கூட பயன்படுத்தினோம்னா இன்னும் நல்ல ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே சார், இந்த மவுத் வாஷ் பெரும்பாலும் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில் ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்திருக்கு இல்லையா, மவுத் ஃப்ரெஷ்னர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே டைப்லேயோ இருக்குது. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும், அது யூஸ் பண்ணுறது மேண்டேட்ரி தானா சார்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது வாயில் துர்நாற்றம் வருது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறீங்க. அப்படிங்கிறதுக்கு வந்து ஹாலிடோசிஸ் அப்படிங்கிற பேர்.
ஸோ எல்லா விதமான ஹாலிடோசிஸ்க்கும் இது மருந்தா அப்படின்னா இது மருந்து கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை எதனால வருதோ அந்த காசை நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான தீர்வு நமக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்கும். இப்போ ஹாலிடோசிஸை பொதுவாக நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஃபிசியாலஜிக்கல் ஹாலிடோசிஸ் அண்ட் பேத்தாலஜிக்கல் ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். வாயினால் அதுலேயே பேத்தாலஜிக்கல் ஹாலிடோசிஸில் வாய் மற்றும் அதன் காரணங்களால் வரக்கூடிய பேத்தாலஜிக்கல் ப்ராப்ளம் அது ஒரு ஹாலிடோசிஸ். அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்னால வரக்கூடிய துர்நாற்றம் அது ஒரு ஹாலிடோசிஸ். ஸோ எந்த ப்ராப்ளம் எதனால் நமக்கு வாய் துர்நாற்றம் வருதோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது பெர்மனன்ட் சொல்யூஷன். மற்றபடி இந்த ஃப்ரெஷ்னர்லாம் பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த டெம்பரரியாக அந்த 2 to 3 மினிட்ஸுக்கு நமக்கு ரிலீஃப் கொடுக்கும். பட் பெர்மனன்ட் சொல்யூஷன், அதாவது நிரந்தரமாக நமக்கு அந்த வாய் துர்நாற்றத்துலேருந்து வரணும், கிளியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எதனால் அது அந்த வாய் நாற்றம் வருது. நம்ம வாயில் ஏதாவது கட்டியோ வாயில் வந்து அல்சர் அது மாதிரி காரணத்தினால வாய் துர்நாற்றம் வந்திருந்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இல்லை டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்னால நமக்கு அந்த வாய் துர்நாற்றம் வருதுன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். மற்றபடி இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பெர்ஃப்யூம் அடிக்கிற மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நமக்கு தேவைங்கிறப்ப போட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த நாற்றத்துலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுமே தவிர அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது. ஒரு ஆட் போடுறதுலேருந்து நிறைய பேர் இந்த ஆயில் புல்லிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம், அது எல்லாரும் பண்ணணுன்றது அவசியம் தானா? இல்லை இதெல்லாம் நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு திடீர்னு பழைய பாட்டை போட்டு புதுசாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதே நல்ல தான் இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. முடிஞ்சு போன விஷயம் இல்லை சின்ன விஷயம் ஒருத்தருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பண்ணால் எல்லாமே சரியாயிரும், அதை பண்ணால் எல்லாமே சரியாயிரும் ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பேசுறது. ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் டென்டிஸ்ட்ரி, ஐ எம் நாட் டோட்டலி அகெயின்ஸ்ட் ஆயில் புல்லிங். பட் அதை பொறுத்த வரைக்கும் ஆயில் புல்லிங் இன் டென்டிஸ்ட்ரி இன்னும் ரிசர்ச் படி சொல்லணும்னா இன்னும் சரியான ரிசல்ட்ஸ் நமக்கு இல்லை. ஸோ அதை பற்றியான புரிதலும் இன்னும் காலப்போக்கில் வேணால் அதை பற்றியான நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை அதிகமாக இருக்கலாம். இப்போதைக்கு அது ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு சின்ன பெனிஃபிட்டாவது இருக்கா சார் அது பண்ணுறதுனால? ஏன்னா நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கேட்குறேன். அதான் நம்ம மசிலுக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்குறோம். ஸோ எப்படியுமே ரெஸ்டட் மசில் ஒரு பயன்பாடு இல்லாத ஒரு மசிலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாக தான் அதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை கிடையாது. ஸோ மசிலை எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அதுக்கான பெனிஃபிட் என்ன இருக்குமோ அது இருக்கும். ஸோ இதை தவிர மசில் எக்ஸசைஸ்ன்னு நாங்கள் நிறையா கொடுக்குறோம். ஸோ டங்குக்கு, லிப்புக்கு. ஸோ அதை பயன்படுத்தினா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது ஜஸ்ட் இது ட்ரெண்ட் ஆகிறதுனால மக்கள் பயன்படுத்துறதுனால அதில் ஆமாம் பெனிஃபிட் இருக்க தான் போகுது. பட் அதனாலேயே சில விஷயங்கள்லாம் நடந்துருமானா நடக்காது. இப்போ வீட்லயே டூத் கிளீனிங் பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ டென்டல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கிளீனிங் பண்றதுன்ற ஒன்று விஷயம் இருக்கு. அதுலயும் நிறைய மித்த எல்லாமே இருக்கு. நிறைய பண்ணா கேப் விழுந்துரும் இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அது எவ்வளோ நாள் கேப்ல வந்து பண்ணணும் டாக்டர்? அதுதான் ஐடியலாக பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம டூத் கிளீனிங் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது டென்டிஸ்ட்டை போய் பண்ணிக்கிற கிளீனிங், அதுக்கு பேர் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த ஓரல் ப்ரொஃபைலாக்சிஸ் ஸ்கேலிங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு பல்லு வலி இருக்கோ இல்லையோ, பல்லு சொத்தை இருக்கோ இல்லையோ, ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா எந்த பிற பிரச்சனைகள், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்பாங்க, அது மாதிரி மற்ற பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கேட்ட ஹாலிடோசிஸாக இருக்கட்டும், பல் சொத்தையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மூல காரணம் கால்குலஸ். இந்த பற்களில் படிகிற அந்த அழுக்கு கட்டியானதுக்கப்புறமா அதில் வர மைக்ரோ ஆர்கானிசம், அந்த நுண் கிருமிகள், இதெல்லாம் சேர்ந்து தான் வாய் துர்நாற்றமாக இருக்கட்டும், பல் சொத்தையாகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. ஸோ நம்ம பற்களில் படிய விடாமல் தடுத்துக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஜென்ரலி வி ரெக்கமெண்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஓரல் ப்ரொஃபைலாக்சிஸ் ஸ்கேலிங் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பல்லு முன்னாடி ஆடவே இல்லை, நான் பல்லை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் டாக்டர் ஆட ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஒன்றுமே கிடையாது. நம்ம மொத்த பல்லுமே முன்னாடியே டேமேஜ் ஆகி அந்த கட்டியான உணவுப் பொருட்கள்னால தான் தாங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அது க்ளீன் பண்ணணும். அவ்வளோ அழுக்க நம்ம வாய்க்குள்ளே வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் பல்லாடு. அதே மாதிரி கேப்பாக தெரியும். சில பேருக்கு வந்து நடுவில் இருக்கிற சொத்தை எடுத்தோன்னா கொஞ்சம் கேப் மாதிரி தெரியும். பட் அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த உணவுப் பொருட்கள் சேர்றதுனால இகுரு, ஜிஞ்சைவான்னு சொல்லக்கூடிய அந்த இகுரில் வீக்கம் ஏற்பட்டு ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இகுரு எவ்வளோ தூரம் வீக் ஆகுதோ அதே அளவுக்கு உள்ள எலும்பு வீக் ஆகும். அப்போ என்ன ஆகும், எலும்பில் தான் பல்லு ஹோல்டாகி நிற்கிது. அப்போ பல்லு ஆட ஆரம்பிச்சிடும். யூ மே டென் டு லூஸ் த டீத். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நம்ம என்ன பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பவே தேவையில்ல. பல்லு க்ளீன் பண்ணால் கேப் வரும், பல்லு க்ளீன் பண்ணால் கூச்சம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவன். சார் இப்போ அதே மாதிரி பல்லு மஞ்சளா இருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. நிறைய டூத் பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை தான் மெயினாக வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டூத் பேஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணாலே போதுமானதா, இல்லை எந்த சமயத்தில் நம்ம டாக்டர் போய் பார்க்கணும்? அதான் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பல்லு மஞ்சளாக இருக்குது அப்படின்னாவே நம்ம டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி சொன்ன அதே காரணம் தான். எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது.
ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சளாக இருக்குது அப்படின்னா என்ன காரணங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ் இருக்குது. இப்போ இன்ட்ரின்சிக்னால் பல்லுக்குள்ளாரையே உருவான மஞ்சளான ஒரு நிறம், அது மஞ்சளோ ஏதோ ஒரு நிறம். அதுவே எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ்னால் வெளி காரணங்கள்னால உருவான எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ். அந்த எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸுங்கிறது நம்ம நார்மலான நான் சொன்ன மாதிரி ஸ்கேலிங், அந்த க்ளீனிங் பண்ணிக்கிறது மூலயமா எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அந்த டீத் ஒயிட்னிங் ஏஜென்ட், மார்க்கெட்டில் வர எந்த ஒயிட்னிங் ஏஜென்ட் வித் நார்மல் ப்ரஷிங்னாலையும் எடுத்துட முடியும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ். அதே இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வளர்கிற பருவத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறப்ப போர் வாட்டரோ அந்த மாதிரி குடித்தோம், அதில் ஹை ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறவங்களுக்கு பல் முளைக்கும் போதே அந்த மாதிரியான ஸ்டெயின்ஸ் வரும். அப்போ இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஒயிட்னிங் ஏஜென்ட்டோ இந்த மாதிரி நார்மல். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன ஸ்டெயின் அப்படிங்கிறது எதனால் பல் மஞ்சளாக இருக்குங்கிறது நம்ம ஒரு பல் மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கானா? ஆமாம் இருக்குது. ஸோ வெனீர்ஸ், லேமினேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பல் இன்ட்ரின்சிக் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு வெளியே அந்த க்ரௌன் போட்டிருப்பாங்க, பல்லோட அளவை குறைச்சிட்டு அது மேலே கேப் மாதிரி போடுவாங்க. ஸோ அது மாதிரியான கான்செப்ட் தான் இந்த லேமினேட், வெனீர் எல்லாமே. பட் எவ்வளோ அளவு குறைக்கிறோங்கிறத பொறுத்து ஒரு பேரில் இருக்குது. லேமினேட்டாக இருக்கலாம், வெனீராக இருக்கலாம், க்ரௌனாக இருக்கலாம். அதெல்லாம் இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ், உள் பல்லுக்குள்ளே உருவான ஒரு மஞ்சள் நிறமான ஒரு நிறமாற்றத்துக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னென்னா, எந்த பிரச்சனையும் அதுக்கான ரூட் காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை பண்ணணும். ஸோ நம்மளே ஹோம் ரெமடிஸ் எதை பயன்படுத்தினாலும் ட்ரீட்மெண்ட் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அதுக்காக பெட்டர் டு விசிட் அ டென்டிஸ்ட். நம்ம ஒரு பல் மருத்துவரை பார்த்து எதனால் இந்த மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. ஆர்த்தோடான்டிக் சூப்பர்விஷனில் கொடுக்கக்கூடிய இன்விசிபிள் பிரேசஸ் எவ்வளோ நாள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குங்கிற ஒரு மவுத் ப்ரீத்திங் ஹேபிட்னு சொல்லுவோம். அந்த ஹேபிட் கண்டினியூஸாக இருக்கிறதுனால கூட பல்லோட எலும்போட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு பல்லுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்போங்கிறது. அது மேலே அலைனர் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆட்டம்லாம் வந்துடுச்சு பல்லில். நீங்கள் அலைனரை ஆன்லைனில் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் மேல் தாடையை கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்குன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்.